அம்மோய் ஓய் சும்மாரா சிவாய நம்ம சிவாய போடா. என்ன பாப்பா எப்பவும் பப்பாளி பழம் மாதிரி பல இருக்கும், இப்ப தக்காளி மாதிரி சுருங்கி போயிடுச்சு. பேசாதடா அப்புறம் அவ்வளவுதான். நான் சத்யா கூட்டிட்டு டெல்லி பாம்பே நான் போறேன். இங்க இருந்து 3 மணி நேரம் வேலூர் தானே போறேன். உன் மாமியார் வீடும் வேலூர் தானே. எங்க அங்க போய் வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மா விட்டு நான் தனியா போவேனா? நான் செய்வேனம்மா. அம்மாவை விட்டுட்டு எவன்லாம் தனியா போறானோ என் பார்வையில் அவன்லாம் போனோம். ஐயோ என் செல்லம். நான் வேலூர் போறதே ஒரு கேஸ். யாரும் இல்ல கேஸ் விஷயமா வேலூர் போறேன். நாங்க தங்குறது அவங்க அப்பா அம்மா கூட தெரியக்கூடாதுன்னு சத்யா கிட்ட சொல்லியிருக்கேன். என் மருமகளுக்கு என் கையால சமைச்ச ஒரு நல்ல விருந்து கூட கொடுக்கலடா. அதுக்குள்ள கூட்டு போறேன். நல்லா விருந்து பண்ணி கொரியர்ல அனுப்பி வை. கொன்னுடுவேண்டா படவா. நான் என்ன 3 வருஷம் 4 வருஷமா போறேன். வெறும் 6 மாசம் தானமா போறேன். ஐயோ எப்பவும் 10-15 நாள் தானடா போவேன். இப்போ ஒரேடியா 6 மாசம் சொல்ற. ஹலோ நம்ம டார்கெட் 6 மாசம். உன் புள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரி என் மருமகளை அங்க எந்த அரண்மனையில தங்க? எந்த அரண்மனையும் இல்ல. நம்ம முரளி இருக்கால, ஆல்ரெடி வீடு பார்த்து வச்சுட்டான். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான். என்னடா புது மாப்பிள்ள எப்படி இருக்க? ஜாலியா இருக்கேன்டா. உன் வேலைய பத்தி வைஃப் கிட்ட சொல்லிட்டியா? இல்லடா, எங்க அப்பாவுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்து நடத்துறேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அதை சொல்லிதான் அவளையும் ஊருக்கு கூட்டு வரேன். அப்புறம் நம்ம வீடு விஷயம் சொன்ன ரெடி ஆயிடுச்சா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா 1 ஏக்கர்ல ஒரு பங்களா. சூப்பர். அந்த ஏரியாவிலேயே ஆள் நடமாட்டமே கிடையாது. உன் வேலைக்கு ஏத்த இடம். பிரமாதம். 4 வருஷமா அந்த வீட்டுல எவரும் குடுத்தனுமே வந்தது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி சுடுகாடு. ஓஹோ, சுடுகாடா? தங்க சொன்னா நான் தங்க ரெடி. நீ எப்படி? ஹலோ ஹலோ, என்னம்மா பேச்சு மூச்ச காணும்? லைட்டா கிளியா? எனக்கு பயமா? நம்மளை பத்தி இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு மொத்தம் தெரியும்டா. நீயே தைரியமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வேற வீடு பாக்குறேன். நீங்க என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? என்ன அவ்வளவு நம்புறியா நீ? உண்மையை சொல்லணும்னா நம்ம இங்க தங்க போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓ மை குட்னஸ், எனக்காகவே இப்படி வீடு கட்டுவாங்க. ஐயோ, such a beautiful house. இது ஹால், அது கிச்சன், அங்கே டைனிங் டேபிள் வரும். ஆமா, பெட்ரூம் எங்க? இந்த பக்கம் தான் எங்கேயோ. ஐயோ சதோ சதோ, இந்த மாதிரி இடத்துல என்ன தனியா விட்டா நான் செத்துருவேன் சதோ. ரோஸ்வுட் பில்லர், டீக்வுட் ஃப்ளோரிங். ஆமா, செம்ம சீப்பா கிடைச்சிருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல. பின்னாடி சுடுகாடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ஆம்பளை தனியா விட்டு போக கூடாதம்மா. குட் மார்னிங். இந்த வீட்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அங்க யாரும் வீடே கட்ட மாட்டாங்க. ஆமா, ரொம்ப கிரேட். அங்க இருந்து காத்து சும்மா பிச்சிட்டு வரும். அங்க இருந்து காத்து வருதோ இல்ல கருப்பு வருதோ யாருக்குன்னா தெரியும். இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேம் வேவ்லென்த். உனக்கும் இந்த வீடு பிடிக்கல, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. வீடு விட்டு போய். எனக்கு பிடிச்சிருக்கு. உடனே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா போச்சு. வீட்டுக்கு அட்வான்ஸ். நானும் அட்வான்ஸ் பத்தி தான் சொல்றேன். சிவா, வீட்டு வேலைக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிருக்க. வெரி குட். எப்பவும் வீட்டை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கணும், தனியா இருக்கவே கூடாது. தேங்க்ஸ் நண்பா. அம்மா, முதலாளியே நம்மளெல்லாம் பார்த்துட்டு உள்ள ஓடுறாரு. பயப்படாதீங்க சார், எங்களை தவிர இந்த வீட்டுல வேலை செய்ய யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல வேற சுடுகாடு. வீட்டு வேலையும் வெட்டிய வேலையும் ஒன்னா பாப்போம் போல. உன் பேர் என்ன? பாப்பம்மா, சமையல் வேலைக்கு வந்திருக்கேன். கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும். சரியா? உங்க பேர் என்னங்க சார்? ஆட்டு முத்தையா, தோட்டக்கார. இந்த வீட்டையே சுத்தமா வச்சுப்பையா. முதல்ல நீ குளிச்சிட்டு சுத்தமாறா. உன் பேர் நான் பல்லு பரமேஸ்வரமா? எஸ் சார். சம்பளம் எல்லாம் பேசியாச்சா? பேசியாச்சு. உங்க வேலையை போய் பாருங்க, போ. சிவலிங்கா, இதான் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டா? ஆமா சார், இந்த ட்ராக் தான் சார். சார், இது ரயில்வே போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண ரஹீமோட.
செத்து இருக்க மாட்டோம். போய் வேலையை பாருங்க சார். நீ ஐசா ஷார்ப்பாச்சு. சத்யா, 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 சத்யா. So, you want to know about Rahim? அவன் சாவ சூசைடா இல்ல மர்டரா? It's a confirmed murder. Yes, it's a pre-planned murder. ரஹீமை யாரோ கொன்னுட்டாங்க. அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். And that's your job. என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே இதை மறைச்சிட்டீங்க. உங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கும்போது உங்க பர்சனல் பிரீஃப் கேஸ்ல இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைச்சது. So, you're not an exporter. You're an expert in police department. Yes, I am a CBCID. என்ன பண்ணுறது? நான் பண்ணுற இந்த வேலை எங்கள் அம்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. I'm sorry. I'm so proud to be the wife of a CBCID officer. Again, there's a thrill in my life. இது சூசைட் இல்ல மர்டர் தான் எப்படி சொல்றீங்க? இந்த கேஸ் சூசைடா இருந்தா புஸ்ன்னு போய்டும். மர்டரா இருந்தா தானே அடுத்தது என்னன்னு த்ரில்லிங்கா இருக்கும். புருஷன் ரிஸ்கான வேலையில் இருக்கான்னு தெரிஞ்சா எந்த ஒரு மணியும் பயப்படுவா. ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய வேலை விஷயத்த கொஞ்சம் சீக்கிரட்டாவே வச்சுங்க. உங்க அப்பா அம்மாக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் தெரியாம இருந்தா நல்லது. கண்டிப்பா இது யாருக்கும் தெரியாம இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேஃப். நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். I love you. சுடுகாட்ல மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு ஒரு பையன் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. டைம் என்னாச்சு? இந்த டைம்ல தூங்காம உன்னை யார் அங்க போய் பார்க்க சொன்னது? நம்ம டைம்ல அது டிஸ்டர்ப் பண்ணுதா? அது டைம்ல போய் டிஸ்டர்ப் பண்ணா இப்படி தான் நடக்கும். வாமா போய் படுக்கலாம். வேண்டாம் வேண்டாம், நான் அந்த பையனை காட்டுறேன். நீங்க வாங்க, காலைல போய் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். எங்க கூப்பிடு, ஒரு பால் சாப்பிட்டே பேசுறேன். கூப்பிடு, நீ பாக்குறேன். கூப்பிடுறத அங்க இல்லன்னு சொல்ல வந்தேன். நான் சத்தியமா பார்த்தேன். ஒரு சின்ன பையன் புளிய மரத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன பார்த்து சிரிச்சான். சுடுகாட வந்து பார்க்கும்போதே ஏதோ இருக்குன்னு நினைச்சு பாக்குறம்மா. அப்படியா? ஆமாம்மா, நான் பார்த்தேங்க. என்ன பார்த்தேன்? பார்க்காத. ஐயோ, திரும்ப என்ன பத்தி தெரியாமையே விளையாடுற நீ. ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க உள்ள இருங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. வந்தாச்சு. மை காட், வேலை. அது இல்ல, நான் தான். ஒர்க். போ, உள்ள போ.
யாரா நீ? என் பேஸ் கட்ட பார்த்தா தெரியல, இருட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வெளிச்சத்தில் வச்சு விசாரிச்சா எப்படி சார் நினைவு வரும்? ஐயோ மறைக்கிறாரு. நான் யாருன்னா திருடேன். திருடனா? என்ன செக்ஸியா தொட தெரியுற டவுசரு? இந்த டவுசர் வாங்கலங்க, ஒரு ஸ்கூல் பையன் கக்கிஸ் போறப்ப சுட்டது. சார், நம்ம தொழிலுக்கு சின்னாலும் பெரிய ஆளுன்னு பார்க்க முடியுமா? பெரிய பெரிய காம்பவுண்டெல்லாம் ஏறி தாண்டும் போது டவுசர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா? இங்க எதுக்கு வந்த? சார் என்ன சார், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்கறீங்க. இந்த ஹவுஸ் என்னுடைய லாக்கர் சார். நான் திருடிட்டு வர்ற ஜாமான பூரா பதுக்கி வைக்கிற இடம். இவர் என் பெர்மிஷன் இல்லாம குடி வந்துட்டு என்ன எதுக்கு வந்து கேட்கிறாரு? என்ன திடீர்னு ஹிந்தி பாட்டு பாரு? எது ஹிந்தி பாட்டா? பயத்துல கூவுறப்ப பல லாங்குவேஜ் வந்து போகுது. இங்க பாருங்க, நீங்க ஒரு பெரிய சிபிசிஐடி ஆபீசர். என்ன மாதிரி சும்மா தெரியுங்களா? பொட்டு பொட்டு பொட்டுன்னு அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அசிங்க, உங்க ஹேர் ஸ்டைலுக்கு அசிங்க சார். நான் சீக்கிரட்டா பண்ற வேலை உனக்கு எப்படா தெரியும்? இதை இழுக்காம கேட்கலாம்ல, கழுத்து கலந்துற போகுது சார். சார், நம்ம வீட்டுக்குள்ள நான் அப்பதே வந்துட்டேன் சார். நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட நான் பாக்குறது சிபிசிஐடி தொழில், இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும்னு ரகசியமா சொன்னீங்கல்ல, அப்பயே ரகசியமா நின்று கேட்டேன் சார். ஆஹா, இவன் நம்ம வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். இவனை இனிமே வெளியே விடக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் பாக்குறதே ரகசிய தொழில் தான் சார். நான் எடுக்கிறவரு, நீங்க பிடிக்கிறவரு. நீங்க அப்பரு, நான் லோப்பரு. உங்களுக்கும் யூனிஃபார்ம் இல்ல, எனக்கும் யூனிஃபார்ம் இல்ல. நீங்க கவர்மெண்ட், நான் பிரைவேட். என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா, நீங்க அடிக்கிறவரு, நான் வாங்குறவரு. அதனால நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் சார், அப்படியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? என்ன சார்? இனிமே நீ எங்கேயும் போவனா? இங்கே இருக்கவா? சார், நான் திருடேன், நீங்க போலீஸ். கையும் களவுமா பிடிச்சாச்சுன்னா உள்ள உண்டி போட வேண்டியதானே? இது உள்ள இருக்கிற மாதிரி தான். இது உள்ள இருக்க மாதிரியா? அப்ப நான் திருடி வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி என்னடி? ப்ராப்பர்ட்டி அது எங்க போய் சேரணுமோ அங்க சேரணும். பப்பாளி. ஆமா, உன் பேர் என்ன? பட்டு குஞ்சம். பட்டு கொஞ்சம். புத்தரைய அந்த பக்கம் பார்த்து உட்கார வைக்கிறானுங்க. என்ன சார் பில்லு? தேங்க்ஸ்பா. குடியா? இந்தாப்பா. இனிமே நீ பயப்படவே தேவையில்லை. இந்த பக்கம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸ்கியூஸ் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா? நீ இந்த வீடை பாத்துக்கணும். என் பொண்டாட்டி எங்க போனாலும் பாடி கடா கூட போனோம், எல்லா வேலையும் சொல்லிட்டல. அது என்ன கொஸ்டின்? நான் கேட்கறது அந்த கொஸ்டின் இல்ல சார். ஒரு புத்தர் படத்தை அங்கிட்டு பாக்குற மணிக்கு வைக்கிறீங்களே, அப்படி அவர் பாக்குற அளவுக்கு அங்கிட்ட என்ன சார் இருக்கு? இங்க வா. வேண்டாம், நான் அங்க வந்தா என்னை விட்டுட்டு நீங்க இங்க வந்துருவீங்க. நீங்க இங்க வாங்க. ஓகே, அப்படி வாங்க. இங்க என்ன சார் இருக்கு? பெரிய சுடுகாடு. சுடுகாடா? அட பாவி பட்டு குஞ்சம். 3 வருஷமா ராத்திரி முன்பக்கமாவே வந்து இந்த வீட்டுல படுத்து இருந்துச்சு. உனக்கு பின்னால சுடுகாடு இருக்குன்னு தெரியாம போச்சு. சார், சாரி சார், நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிக்கலாம் இருக்கேன். புத்தா, பெரிய மந்திரி இவரு. பார்லிமெண்ட்ல உட்கார வச்சு பால் ஊத்தி பால் கோவா கொடுக்குறாங்க. பரதேசி பப்பாளி. பப்பாளியா? சார், நீங்க பப்பாளின்னு சொன்னாலும் சரி, உங்க வீட்டு பாத்ரூம் பாலின்னு சொன்னாலும் சரி சார், நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சார். ஏன் சார், வீட்டுக்கு பின்னால சுடுகாடு இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி சார் நிம்மதியா தூங்க முடியும்? ஏய், பகல்ல நீ தூங்குறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ராத்திரியில தூங்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும். சத்தியா இந்த பக்கம் வராம பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. தொலைக்க போதா எங்க வந்து கைலி என்னது ஒரே கர்மம் முடிச்ச கழுதைகளா கட்டி தொலையுது. நான் என்ன
போலீஸ்காரன் தூக்கத்தை கெடுத்து விட்டு போயிட்டாரு. ரஹீம் உங்களுக்கு ஒரே பையனா? ஆமா சார், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரே பிள்ளை சார். அற்புதமான பிள்ளை சார். அவர் 6வது படிக்க சொல்லத்தான் ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் போயிடுச்சு. அப்பாவுக்கு கால் போச்சுங்கிறதுல அவர் படிப்பை விட்டு என் தொழிலுக்கு என் கூட வந்துட்டார் சார். இந்த ஊர்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் ரஹீமோட பிரியாணி இல்லாம நடந்ததில்லை. அவனுக்கு அப்படி ஒரு கைப்பக்குவம். நானும் கிருஷ்ணாபாயும் 20 வருஷத்து தோஸ்துங்க. நாங்கள் எப்படி பிரியாணியில் ஃபேமஸோ அதே மாதிரி வெஜிடேரியன் அவர் ஃபேமஸுங்க. நாங்கள் 2 பேரும் வேறு வேறு மதமாக இருந்தாலும் யாருக்கு ஆர்டர் கிடைச்சாலுங்க நான் வெஜிடேரியன் நானும் வெஜிடேரியன் அவரும் ஒரே இடத்துல இருந்து சமையல் பண்ணுவாங்க. அவ்வளோ ஜிகிரி தோஸ்துங்க. நாங்கள் அவர் பொண்ணு தாங்க சங்கீதா. ரஹீமும் சங்கீதாவும் சின்ன வயசுல நட்பா பழகின்னு இருந்தாங்க. அது காதல் ஆகி போச்சுங்க. நமக்கு எதுவும் பேஜார் இல்லைங்க. நம்ம புள்ளியோட சந்தோஷம் முக்கியம்னு விட்டாங்க. ஆனா கிருஷ்ணபாய் ரொம்ப பேஜாராயிட்டாருங்க. சங்கீதா, ஆடு வெட்ட கத்தி எடுத்து காய்கறி நறுக்க நினைச்ச கழுத்து துண்டாயிடும். ஆட்டு கழுத்து இல்லை, என் கழுத்து. ரஹீம் கடைசியா வீட்டை விட்டு போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? 2 நாளா ஏதோ டென்ஷன்ல இருந்தான். அப்புறம் சரியாயிட்டான். ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றேன்னு சந்தோஷமா தான் போனான். உங்க பையனுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? சார், அந்த மாதிரி பழக்கம் கிடையாது சார். அது எங்க மதத்தில் ஆறாமுங்க. அவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கங்க, பீடி மட்டும் குடிப்பாருங்க. ரஹீமோட ரீசன்ட் போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். அந்த ரஹீம் கேஸ் தற்கொலைன்னு கோர்ட்ல தீர்ப்பானது எங்க என் பணத்தை ஏமாத்திருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ பாஸ். என்னமாச்சு? அந்த சுடுகாட்டுல பார்த்த பையன் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ரூமுக்குள்ள சுடுகாடா? அதே பையன் தலைகீழா தொங்கி என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. பயப்படுறத வெளியே காமிக்காதரா. பாருங்க, வாங்க வாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அங்க போய் பார்க்கலாம். எங்க போய் பாக்குறது? பயப்படாதே சார். இங்க இருந்து 2 அடி தான் இருக்கு. போலீஸ் நீங்களே பார்க்கலாம்ல, என்னையே தள்ளி விடுறீங்க. ஒரு அடி ஏன் சார் நீங்க வேற உயிரை வாங்கி சார்? உள்ள ஒண்ணுமே இல்ல சார். நல்லா கூட்டி தொலைச்சு சுத்தமா கோயில் மாதிரி இருக்கு. வேணா நீங்களே போய் பாருங்க. பச்சை பிள்ளை மாதிரியே பயப்படுறீங்களா? இந்த மாதிரி அடிக்கடி பயந்துட்டு இருந்தா என் வேலையை என்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணலாமா? இல்ல இல்ல இல்லங்க, இனிமே நான் பயப்பட மாட்டேன். நான் தைரியமா இருக்கேன். நிஜமா? தைரியமா போய் படு. நான் பயந்தது யாருக்கும் தெரியல. ஐயோ, நீங்க தைரியமா போங்கம்மா. சார், உங்க ஒய்ஃபு மேல ஒரு தப்பும் கிடையாது. அவங்க பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அவங்களோட சேர்ந்து ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்களும் பயந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இங்க பாரு பட்டு, கொஞ்சம்
என் தலைவருக்கு பாம்புனா பயம், எனக்கு பேய்னா பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயம். ஐ நோ எவ்ரிதிங். கட்டெரும்பு கபடிக்குள்ள போனா கூட தான் பயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துக்கு இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து தனியா வீட்டுல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேலை வெட்டிட்டு வந்து போய்க்கிண்டா அந்த அம்மா பீதியாகாம என்ன பண்ணும்? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கென்யா, லிப்கிஸ்தான், உகாண்டா, துருக்கி, கசகசத்தான் இந்த மாதிரி குதூகலமான இடத்துக்கு கூட்டி போய் கும்மி அடிச்சு குத்தாட்டம் போட்டு கூட்டி வாங்க. எல்லாம் சரியா போய் ஃப்ரெஷ் ஆயிடும். என்ன ஒண்ணுமே காணா? கவுத்துல பாத்திரத்துக்கு மூடிய போட்டு வச்சிருக்காங்க. எங்க போனா பாப்பமா? பாப்பு, அட சமையலே பண்ணலையா? சமைக்கிறது தானே இவ்வளவு வேலைக்கு செத்துருக்கு. அதை விட்டு வேற எங்க போனாவ? இந்த தோட்டக்காரன் கேப்போம். டே காட்டு முத்தா, என்னங்கய்யா? டே காட்டு முத்தா, நீ இங்கதான் இருக்கியா? இங்க வாடா. என்ன உள்ள சமயக்காரியம் காணா, யாரையும் காணா? நீ எங்க பையன் கைமா போய்கிட்டு இருக்க? எங்க எல்லாரையும் 6 மணிக்கு மேல வந்தா போதும்னு சொல்லிட்டு அம்மா ஆட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காங்க. நானும் கிளம்புறேன். அம்மா ஆட்டோல வெளியே போயிட்டாங்களா? என்னடா இது? இந்த அம்மா நம்ம வர்றதுக்கு முன்னால இருந்து இப்படியா இல்ல நம்ம வந்ததுக்கு பின்னால இப்படியா? ரைட்ல போ. விடப்படாது. எங்க இருந்தாலும் இந்த அம்மாவை கண்டுபிடிச்சு ஐயா வீட்டுக்கு வரக்குள்ள கூட்டி வந்துட வேண்டியதான். ஏமா காலையில இருந்து ரைட்டு லெஃப்ட்னு ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமா? தெரு பேரு, ஏரியா பேரு, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுமா? ஏடா பையா, இந்த ஸ்கிரீன்லாம் சத்தியமா இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணாங்களா இல்ல இதுக்கு முன்னாலே பண்ணிட்டாங்களா? இல்ல சார், 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மேடம் இப்ப எங்க போயிருப்பாங்க? லெஃப்ட்ல போ. லெஃப்ட்ல போ, ரைட்ல போன்னு திரும்ப திரும்ப அதே சொல்றேம்மா. அட்ரஸ் சொல்லுமா? ஏமா காலங்காத்தால உயிரை வாங்குற? எங்கதாம்மா போனோம்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. என்ன இது? கர்டன்ஸ் எல்லாம் கிரீனா மாத்திருக்கு. ஹலோ, இடம் வந்துச்சு, இறங்குங்க. வந்துருச்சா? தெரியவே இல்ல பாச்சே. சார், காசு கொடுத்துட்டு போங்க. காசா? ஆமா. காசு பணமெல்லாம் இப்ப எங்கப்பா புழங்குது? நாட்டு நடப்பு தெரியாம பேசுறேன். அதுக்கு மேல இந்த மீட்டரை வச்சுக்க. யோ, இது ஏன் மீட்ரு? ஓ மீட்டு தாண்டா, அதான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏன் கத்துற? ஆட்டோல வந்ததுக்கு காசு கொடு. கண்டிப்பா வேணுமா? ஆமா. இப்படி வாடக்கார பிள்ளையா இருக்கே. குடியா வச்சுக்க. பெரிய ஃப்ராடா இருப்போம் போல இருக்கு. டேய், என்ன இந்த செல்லு ஒண்ணு தானே? அம்மா செல்லு கூட ஆட்டை போட்ட. யோ, பரம்பரை திருடனா இருப்ப போல இருக்க. நீ எப்படியும் ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் வருவல்ல? என் ஆளுங்கெல்லாம் வச்சு உன்னை அரம்பரமா அடிக்கல. என் ஆத்தா பேர் அங்கம்மா. கேப்பா, அம்மா பேர் அங்கம்மாவா? ஆமா. அண்ணனோட அம்மா பேர் மங்கம்மா. ஆத்தல ஆத்தல அக்கா தங்கச்சி அங்கம்மா மங்கம்மான்னு சொந்தம் கொண்டா. அடிக்காத அண்ணன் தான் அப்பா மாதிரி விடுறா. போடா, மூஞ்சி முகரி மாதிரி களவாணி. ஐயா, அந்த ஆட்டோ பிடிக்க. களவாணிக்கு ஒரு முதலாளி வேற. என்ன சார், நல்லா இருக்கா? என்ன இது கர்டன்ஸ் எல்லாம் கிரீனா மாத்தி வச்சிருக்க? எனக்கு ஏதாவது வேலை வேணாமா? எவ்வளவு நேரம் தான் நானும் வீட்ல சும்மாவே இருக்கிறது? அதனாலதான் நானே துணி வாங்கி நானே தச்சு நானே மாட்டினேன். வெரி குட். ஒயிட் வால்ஸ், கிரீன் கர்டன்ஸ். நீங்களும் மாறிட்டீங்க, வீட்டையும் Do you மாத்திட்டீங்க. like it? எஸ். என்னடா இது? இந்த பச்சை துணியை மாத்தினது பூரா இன்னொருத்தன். இந்த அம்மா நான் தான் மாத்திரேன்னு பச்சையா ஒரு பொய்ய சொல்லிட்டு போகுது. அவரை ஏன் ஏமாத்தணும்? Come this side. Sir, எஸ், they have come. யூ கேன் கோ. உட்காருங்க சார். உங்க பேர் தானே கிருஷ்ணமூர்த்தி? ஆமாங்க. சங்கீதா. Yes, sir. ஐ எம் சிவா, சிபிசிஐடி. ரஹீம் கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். சார், இந்த கேஸ்ல ஏதாவது க்ளூ கிடைச்சதா? உங்க அப்பாவை விசாரிச்சா எல்லாம் கிடைக்கும். சார், எங்க போனோமா? எங்க போனோம்லாம் கேள்வி கேட்காத, நான் வழி சொல்றேன், நீ அப்படி போ. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன நேத்து மாதிரி அம்மா இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க? ஆமாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்களாம். இந்தாங்க, இது என்ன? இந்த லிஸ்ட்ல இருக்கிற டிவிடி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இபி பில்லும் ஃபோன் பில்லும் கட்டிட்டு வர சொன்னாங்க. பிடிங்க சாவிய. இது எதுக்கு? உங்களை வீட்டை பூட்டிட்டு போக சொன்னாங்க. அம்மா கிட்ட இன்னொரு சாவி இருக்கான். நான் வீட்டுக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவேன். இப்படியே நேரா போ. சரிம்மா. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? ஏன் இப்படி ஐயாவுக்கு தெரியாம என்னென்னமோ பண்றாங்க? அங்க முன்னாடி ஒரு பான் பீடா கடை இருக்கு பாரு, அந்த ரைட் எடு. உங்களுக்கு முன்னாடி நான் அப்துல்லா விசாரிச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, ரஹீம் உங்க பொண்ணை காதலிச்சது முதல்ல உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் ஓகே சொல்லியிருக்கீங்க.
அப்படி திடீர்னு மனசு மாற என்ன காரணம்? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, உங்களை தான் கேட்குறேன். சொல்றேன் சார். அப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சுந்தரம் மாமா பூஜை பண்ணி அடுப்பை பத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சங்கீதா, அந்த அடுப்பு இனி அப்துல்லா உறவோட தொடர்ந்து எரியணுமா இல்லை அணையணுமான்னு இன்னைக்கு நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அப்படின்னா பொண்ணு முகத்தை பார்க்காம கல்யாணம் பண்றவங்க அவங்க, நெருப்புக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்துறவங்க நாம. எங்க நட்புங்கிற நெருப்பை இனி அப்துல்லாவோட நான் பத்த வைக்கணும்னா நீ அந்த ரஹீமை இன்னையோட மறக்கணும். உங்க நட்புங்கிற நெருப்ப நிச்சயம் என் காதல் அழிக்காதப்பா. என் பொண்ணு சொன்ன வார்த்தையை நம்பி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு சமைக்க போனேன். सलीम भाई, चावल का पानी निकल दिया ना? अरे टाइम हो गया भाई. राउत भाई, இந்த கறியை சீக்கிரம் கழுவி அந்த பாத்திரத்துல போடுவோம். யார் ஆயிட்டு? சமையல் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்ச உடனே என் பொண்ணுகிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொண்டு போய் கொடுமான்னு சொன்னேன். அவ போறதை பார்த்த ரஹீம் தான் சமையல் வேலையை பாதியில விட்டுட்டு இன்னொரு ட்ரே எடுத்துக்கிட்டு அவ பின்னாடியே போனான். தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்களோடது. நாங்க கட்டி இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என் மக அவனை விட்டு விலகி போனாலும் ரஹீம் அவளை விடுறதா தெரியல. எங்க என் பொண்ணு மனசு மாறி மறுபடியும் ரஹீமை காதலிச்சிட்டுமோன்னு பயந்தேன். அதை பார்த்ததும் என்னால தாங்க முடியல. அந்த டென்ஷன்லயே நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, லோ பிபி தான். ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். பாய் பாய். என் சமையல் பேஜானக்கா பாய். சங்கீதா பேட்டி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பாய். கூட சுந்தர் இருக்கார்ல, ஒன்றும் பயப்படாதீங்க பாய். அவங்க யாருக்கும் ஏன் அளவுக்கு ருசியா சமைக்க தெரியாது பாய். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்து பார்க்கும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்க வெஜிடேரியன் சாப்பாடை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சமையல் யாருங்க? நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான். சாப்பாடு பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா, நம்ம ஊர்ல எந்த ஃபங்க்ஷனாலும் கிருஷ்ணமூர்த்தி சமையல் தான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன். சமையல் சூப்பரா இருக்கும். ரஹீம் மாதிரி பிரியாணி பண்ண இந்த ஊர்ல யாராலையும் முடியாது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்பா உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. லோ பிபி தானே சுபை அங்கிள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சுப்பா. அது இருக்கட்டும், இப்படி ஒரு சமையலை நீ எப்படி மசிச்ச? நான் சமைக்கலப்பா. வேற அது ரஹீம், சைவ சமையலை நீ எப்படிப்பா சமைச்ச? அதுவும் எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஆச்சரியமா இருக்குப்பா. நமக்கு எப்பவுமே தெரியாத விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறதாங்க என் ஹேபிட்டுங்க. நீங்க சமைக்கிறத ரொம்ப நாளாவே தூரத்துல நின்று பார்த்துருக்கோங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் சைவ சாப்பாடு சமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு ஏங்கி இருக்கேன். இன்னைக்கு கட்சிது செஞ்சுட்டாங்க. நெருப்புக்கு ஏதுங்க வெஜ் நான்வெஜ் எல்லாம்? அது ரெண்டுத்தையும் அதே நெருப்புல போட்டு தான் நாங்கள் சமைக்கிறோம். அப்புறம் சங்கீதா எல்லா விஷயத்த சொல்லிச்சு. இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. बिरयानी में गोश्त कम है, गोश्त लेकर आओ, गोश्त लेकर आओ. அப்துல்லா கிருஷ்ணமூர்த்தி காம்பினேஷன் சூப்பர். ஆத்மாக்கு ஏது மதம்? அது இன்னார் உடம்புல புகுந்ததுக்கு அப்புறம் தான் மதமே பிறக்குதுன்னு என் பொண்ணு கேட்டாவே. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதை தேடி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இனி ரஹீம் தான் என் மாப்பிள்ளை. இவங்க ரெண்டு பேர் காதலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதாக்கு நீங்க வேற மாப்பிள்ளை பாத்தீங்களா இல்லையா? ஆமா சார். அதையே நீங்க ரயில்வே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லல? சங்கீதாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தது உண்மைதான். ஆனா அது ரஹீமை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி. இந்த விஷயம் கடைசி வரைக்கும் ரஹீமுக்கு தெரியாது இல்ல? ஆமா சார். கல்யாண பத்திரிகையில் அவங்க ரெண்டு பேர் அடிச்சு அதை ரஹீம்கிட்ட காட்டி இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் ரஹீம் புறமா வந்து எங்களுக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கிட்டான் சார். நீங்க எடுத்த முடிவு ரஹீமுக்கு தெரியாததால சங்கீதா தனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு அவர் ஏன் தற்கொலை பண்ணிருக்கூடாது? இல்ல நீங்க ரஹீமை ஏத்துக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு உங்க பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ரஹீமை நீங்களே ஏன் ஆளை வச்சு கொண்டு இருக்க கூடாது? சார், எங்க அப்பாவையே சந்தேகப்படுறீங்களா? நீங்க இந்த கேஸை ரீஓபன் பண்ணதால உங்க அப்பாவை சந்தேகப்பட மாட்டேன்னு நினைக்காதீங்க.
புருஷனை கொண்டுட்டு பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பொண்டாட்டி கொண்டுட்டு புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்பா மகனை கொல்லுறது, மகன் அப்பனை கொல்லுறது, இந்த மாதிரி எத்தனை கேஸை நாங்கள் பார்த்துருப்போம். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த கேஸில் என்னுடைய முதல் சந்தேகமே உங்கள் அப்பா மேலே தான். என்ன கேட்காம நீங்கள் இந்த ஊரை விட்டே போகக்கூடாது. நான் எப்பெல்லாம் கூப்பிட்றனோ அப்பெல்லாம் விசாரணைக்கு வரணும். நவ் யூ கேன் கோ. என்ன வீட்ல போடுற லுங்கி ஜிப்பாலாம் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்ல போடுற துணி கூட நீட்டா இருக்கணும்ல. ஓஹோ, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன? எந்த வேலையும் இல்லாம வீட்ல வெட்டியா இருக்க. யார் சொன்னா எனக்கு வேலை இல்லைன்னு? காலையில இருந்து நான் ஃபுல் பிஸி. ஏய் கூல் கூல் கூல். அப்படி என்னடா பிஸி? இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். அப்படியா? ஆமா. ஹாய். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுங்க. ஓகே. சாப்பிடுற மாதிரி இருக்குமா? எல்லாத்துக்கும் முறைக்கிறாங்கப்பா. பசிக்குதுப்பா. பிரியாணியா? ஐ. சத்யா, நீ சமைச்ச? நானே தான். ஏன்? ஒரு முஸ்லிம் பாய் பிரியாணி பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குப்பா. ஓய், நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, அப்ப சமைக்கவே தெரியாதுன்னு சொன்ன. அது டிவில அத்தை சொன்ன ரெசிபியா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லி கொடுக்குற எங்க அம்மா கூட இவ்வளவு ருசியா சமைச்சது இல்ல. சூப்பரா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கண்டுபிடிக்கிற கேஸ்ல இருக்கிற அந்த ரஹீம் கூட பிரியாணி சூப்பரா பண்ணுவானா. ஒரு முறை அவன் பிரியாணி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுமா? அந்த ரஹீம் கேஸை நீங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதா இருந்தா நான் தினமும் பிரியாணி பண்ணி தரேன். ஐயோ, தினமும் சாப்பிட்டா உடம்பு அவ்வளவுதான். டே பட்டு கொஞ்சம் சார், இங்க நின்னுட்டு ஏன்னா மோப்பம் முடிச்சிட்டு இருக்க? சத்யா சூப்பரா பிரியாணி பண்ணிருக்கா, போய் சாப்பிடு போ. சார், நான் பிரியாணியை மோப்பம் பிடிக்கல சார். நான் பிடிச்ச மோப்பம் வேற. கொஞ்சம் இப்படி வாங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காங்க சார். கொஞ்ச நாளாவே நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மேடம் வெளியே போய் யாரையோ பார்த்துட்டு லேட்டா தான் சார் வர்றாங்க. என்னடா உளற? உளறல சார், உண்மையத்தான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன் கூட வெளியால் தான் ஒருத்தன் வந்து மாட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வந்தாங்க. ஆனா உங்ககிட்ட அவங்க கையால மாட்டினதா போய் சொல்றாங்க சார். தினம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு யாரையோ தேடி போறாங்க. வேலைக்காரங்களை பூரா வெளியே அனுப்பிவிட்டு சாயங்காலம் தான் வர சொல்றாங்க சார். எனக்கும் ஏதாச்சும் வேலை கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரியாணி கூட அவங்க பண்ணல சார். நிறைய மனப்பாடம் பண்ணோம். மாவு எடுத்து வறுத்து என் பையன் சிவா டிவில ரீசெண்டா பிரியாணி பண்ற மாதிரி ஏதாவது ஷோ பண்ணீங்களாமா? பிரியாணியா? இல்லையப்பா. ஏன் கேக்குற? டிவில அத்தை சொன்ன ரெசிபியா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்னும் இல்லம்மா, நான் கூப்பிடுறேன். என்ன கட் பண்ணிட்டேன் பாரு. யார் சொன்னா எனக்கு வேலை இல்லைன்னு? காலையில இருந்து நான் ஃபுல் பிஸி. சத்யா, நீ இன்னைக்கு பிரியாணியே சரியா சாப்பிடலையே. நான் செஞ்ச சமையல நானே எத்தனை வாட்டி சாப்பிடுறது? மத்தியானமும் பிரியாணி தான் சாப்பிட்டேன். காலையில இருந்து ரொம்ப வேலை செஞ்சு ஒரே டயர்டா இருக்கு. தூக்கமா வருது. நான் தூங்குறேன். கொஞ்ச நாளாவே நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மேடம் வெளியே போய் யாரையோ பார்த்துட்டு லேட்டா தான் சார் வர்றாங்க. இந்த ஸ்கிரீன் கூட வெளியால் தான் ஒருத்தன் வந்து மாட்டிட்டு போனான். ஆனா உங்ககிட்ட அவங்க கையால மாட்டினதா போய் சொல்றாங்க சார். எனக்கு ஏதாச்சும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பிரியாணி கூட அவங்க பிரியாணி. சத்யா,
ஹலோ மாப்பிள்ளைங்களா? ஆமா அத்தை. எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் மாமாவும் நல்லா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். சத்யா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், யாரும் ஃபோன் எடுக்கல. அவ செல்போனுக்கும் ட்ரை பண்ணேன், அதுலயும் அவ கிடைக்கல. ஓ ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் லீவ் கிடைச்சது. நானும் அவ்வளோ வெளியூர் போயிருந்தோம், அங்கே சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அத்தை, சத்யா குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்ள. உங்ககிட்ட பேசிட்டேன்ல, அவகிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே அத்தை. இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, அவன் இன்னும் வரலம்மா. வந்தது நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கும் நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்கம்மா. என்ன சிவா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே என்னால நம்ப முடியலையே. என்னாலேயே நம்ப முடியலையே. ஆனா அவங்க தினமும் எங்கேயோ போறாங்க, ஏதோ பண்றாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏம்பா, மத்த வேலைக்காரங்க வீடு இருக்கு, வீட்டுக்கு போயிடுறாங்க. நீ அங்கதானே இருக்க, உனக்கு தெரியணுமே. இல்ல சார், எனக்கு ஏதாச்சும் வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்தா போதுங்கிறாங்க சார். அப்போ இன்னைக்கு அந்த வேலைக்காரங்களாம் வெளியே போயிருப்பாங்கல்ல? கண்டிப்பா அனுப்பியிருப்பாங்க. சிவா, தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்காது. உண்மை என்னன்னு தெரியாம நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நீ நேரா வீட்டுக்கு போ, சத்யா இருக்காளான்னு பாரு. இல்லன்னா கூட வெயிட் பண்ணி இருந்து என்னன்னு கண்டுபிடி. ஏற்கனவே ரஹீம் கேஸ் போயிட்டு இருக்கு. இதை தேவையில்லாம மண்டையில போட்டுக்கினேன்னு வச்சுக்கோ, வேலை மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் போயிடும். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கிளியர் பண்ணிடுன்ற. என்ன ஊஞ்சல் தானா ஆடுது? கதவு வேற திறந்து கிடக்கு. அப்படின்னா உள்ள யாரோ இருக்காங்க. Yes. Maybe she'll feel so guilty she'll never make me celebrate the holidays again. So your evil plot here is to buy your girlfriend a present? That's right. हे, ऐसे क्या देख रहे तो? मुझे माफ कर. இந்த டென்ஷன்ல என்னால இது இல்லாம இருக்க முடியாது. யார் இது? झूला 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 क्या देख रहा है तो? मैं रहीम, बिरयानी रहीम, मेरा खून जिसने भी किया उस कुत्ते के बच्चे को, उसका मेरे हरामजादे को कब पकड़ेगा तो? मुझे नहीं मालूम है मेरा खून किसने किया, क्यों किया. अब मुझे पता दे तो, अब मुझे मालूम होना चाहिए. मेरी कोड़ी को पकड़ने के बजाय अपने शादी रचा कर तो चोर के साथ जलसा मना रहे तो बेवकूफ. जा तलाश का. जब तक मेरे खूनी को तू नहीं पकड़ेगा तब तक मैं तेरी बीवी के बदन से नहीं जाऊंगा. खुदा की कसम. ஐயோ, சொல்லாம கொள்ளாம போகுது.